நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீதான பாலியல் வழக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தது. விஜயலட்சுமிகிட்ட அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜயலட்சுமியோடு மனைவியாக வாழ்ந்திருக்கார், தாலி கட்டாமலே வாழ்ந்திருக்கார், கருக்கலைப்பு செய்திருக்கிறார். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. விஜயலட்சுமியை சென்னையிலேயே மனைவியாக அங்கீகரிச்சிருக்கிறார். அவர் அங்கீகரிக்கல. ஏன் அங்கீகரிக்கலைன்னா, விஜயலட்சுமியுடைய துருப்புச் சீட்டாக பயன்படுத்தி திமுக விஜயை எதிர்ப்பதற்கு விஜயலட்சுமி வழக்கு பயன்படும். மன்னிப்பு கேட்பார் நினைக்கிறீங்களா சீமான்? கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க மாட்டார். மன்னிப்பு கேட்டால் தண்டனை உறுதியாயிரும். மன்னிப்பு கேட்டால் தான் எஃப்ஐஆர் ரத்து செய்யப்படும் சொல்கிறாங்களே. அண்ணன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நீங்கள் மன்னிப்பு கேட்கணுன்றாங்க. இல்லை, மன்னிப்பு கேட்டால் சீமான் எப்படியாவது இந்த வழக்கில் வெளியே வருவதற்கு விஜயலட்சுமியை எப்படியாவது இந்த சாட்டைகளையும் சேட்டைகளையும் வைத்து பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். ஏன்னா இந்த வழக்கிலிருந்து வெளியே வந்தால் சீமான் தப்புவார். இல்லைன்னா அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீதான வழக்கு, பாலியல் வழக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தது. அவரே என் மீது உள்ள எஃப்ஐஆர் ரத்து செய்ய கோரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் உச்சநீதிமன்றம் போனாரு. இந்த நிலையில விஜயலட்சுமிகிட்ட அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க மன்னிப்பு கேட்க தவறுனா எஃப்ஐஆர் ரத்து செய்ய முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? இல்லை, இந்த விஷயம் கீழை நீதிமன்றத்திலேயே முடிந்திருக்க வேண்டிய விஷயம். இந்த வழக்கு 2012 ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த வழக்கை விஜயலட்சுமி மாநகர காவல் ஆணையாளர்கிட்ட அந்த அம்மா கொடுத்து அது பெரிய செய்தியாக மாறுது. அப்போ இவர் அதிமுக ஆதரவு நிலை எடுத்திருந்தார். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். அப்போ அந்த நேரத்தில் சீமானுக்கு 20 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது. மறைந்த முத்துக்குமார் திருச்சிக்கு கீழே சவுத்து பக்கம் நாம் தமிழர் வாக்குகளை அதிமுகவுக்கு கொண்டு வர வேண்டும். சென்னை டு திருச்சி சீமா 10 கோடி ரூபாய். இதுதான் ஜெயலலிதா சீமானை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருந்தார். அதன் பிறகு மாநகராட்சி ஒப்பந்தக்காரர்கள் மாதம் 2 கோடி ரூபாய் கொடுக்கணும் சீமானுக்கு. இதெல்லாம் ஜெயலலிதா இருக்கும்போது ஏற்பாடு செய்யப்பட்ட நாம் தமிழர் அதிமுகனுடைய ஒரு பி டீம். இந்த நேரத்தில் தொடர்ந்து விஜயலட்சுமி வழக்குக்காக முதலமைச்சர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டுட்டே இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த வழக்கு பூதாகாரமாக வந்தது. ஜெயலலிதாவை சந்திக்க வேண்டும் என்று சீமா அந்த நேரத்தில் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு தொடர்பு கொள்கிறார். பல முறை மறுக்கப்பட்டது. ஏன்னா இந்த வழக்கை மடைமாற்றுவதற்காக சீமா முயற்சிக்கிறாருங்கிற, ஜெயலலிதா உதவுகிறாருங்கிற செய்தி வந்துரும்னு ஜெயலலிதா சந்திக்கவே இல்லை. தொடர்ச்சி சீமான் வலியுறுத்திய பிறகு நீ என்னை சந்திங்கன்னா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணக்கூடாது, இந்த டிமாண்டோடு ஜெயலலிதா சந்தித்தார். ஆனால் ஜெயலலிதாவை சந்தித்து விட்டு இவர் ப்ரெஸ்ஸை சந்திச்சிட்டார். அந்த நேரத்தில் சரியான கோபம். இந்த வழக்கை நிறுத்து போவதற்காகத்தான் எல்லா வேலையுமே. நீங்கள் சாதாரணமாக விஜயலட்சுமியோடு மனைவியாக வாழ்ந்திருக்கார், தாலி கட்டாமலே வாழ்ந்திருக்கார், கருக்கலைப்பு செய்திருக்கிறார். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் நீங்கள் குறைந்தபட்சம் இப்போ ராமதாஸை போல விஜயலட்சுமியை சென்னையிலேயே மனைவியாக அங்கீகரித்திருக்கலாம். அவர் அங்கீகரிக்கல. ஏன் அங்கீகரிக்கலைன்னா, அவருக்கு திருமணம் செய்வதற்கு எண்ணமே இல்லை. இதுதான் இவருடைய விளையாட்டு. இந்த விளையாட்டு இன்னைக்கு வரைக்கும் தொடருது, அது வேறு விஷயம். ஆனால் விஜயலட்சுமியை மிக சாதாரணமாக கையாள முடியும். அந்த அம்மாவுக்கு ஒரு வீடு பெங்களூரில், இது சென்னைக்கே வராத, மாதம் ஒரு 1 கோடி ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் ஒரு 50-60 ரூபா வட்டி வரும். சாப்பிட்டுட்டு எங்கேயும் வராதுன்னா அந்த அம்மா வராது, எங்கேயும் வராது. ஆனால் அதை செய்வதற்கு மனம் இல்லை. இவர் தான் 6.5 கோடி 8 கோடி மக்களுக்கு மிகப்பெரிய அரசியல் செய்வதற்கான தலைவராக அறியப்படுகிறார். பல முறை அந்த அம்மா ஏறக்குறைய 2010 15 15 ஆண்டு கால போராட்டம். அந்த அம்மாவுடைய வாழ்நாளே 15 வருஷம் வீணாக போச்சு. இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல. இது அரசியலுக்காக திமுக பயன்படுத்த நினைத்து கோடிகளை பேரம் பேசுது.
விஜயலட்சுமிக்கு. ஆனால் விஜயலட்சுமி அந்த கோடிகளை பெறுகிற அறிவு அந்த அம்மாவுக்கு இல்லை. நீங்கள் சீமானை எதிர்த்து சீமான் நிற்கிற தொகுதியில் திமுக பின்னணியில் விஜயலட்சுமி நிறுத்துவதற்கு திமுக தயார். ஆனால் விஜயலட்சுமி தயார் இல்லை, இன்னும் சீமானை நம்பிக்கொண்டு இருக்கிறது. அதுதான் இந்த அபலை பெண் இன்னும் மாமா, சீமான் மாமா, சைமன் மாமா, இப்படி இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா நம்பிட்டு இருக்கு. நீங்கள் சகோதரி வீரலட்சுமி இந்த அபலைக்கு உதவுவதற்காக பெங்களூர்லேருந்து கூட்டிகிட்டு வந்து அந்த அம்மாவுடைய உறவினர் வீட்டில் தங்க வச்சிருக்கு. அந்த உறவினர் வீட்டில் தங்க வச்சு அதுக்கு உடை எடுத்து கொடுக்குறாங்க, செலவுக்கு பணம் சாப்பாடு எல்லாம் கொடுத்து ஏதோ உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்ட அந்த விஜயலட்சுமி உதவி செய்வதற்காக வீரலட்சுமி முயற்சி பண்ணுறாங்க. வீரலட்சுமியோட சண்டை போட்டு மறுபடியும் சாட்டை கூட போயிடுச்சு. அப்போ அந்த அம்மாவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கு. உதவி செய்பவர்களை சண்டை பிடித்து கொண்டு துரோகம் செய்வதோடு போகிற ஒரு பெண்ணுடைய மன நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இது இந்த வழக்கு மீண்டும் மீண்டும் அவங்க நம்புறாங்களா சீமான் அவர்களோட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு? இல்லை, சீமான் நமக்கு உதவி செய்வார் இன்னைக்கு அந்த அம்மா நம்புது. உதவினா பண ரீதியா உதவி, ஏதோ எல்லா வகையிலையும் பண ரீதியா எல்லா வகையிலும் அந்த அம்மா சீமானை நம்புது. 15 வருஷமா நம்பிட்டு சீமான் அதை பயன்படுத்தி கொள்ளுகிறாரே தவிர அதற்கு இயற்கையாகவே சீமானுக்கு வந்து ஒரு கூடிகிறதுல சாதாரணம். அவர் பாலியல் தொழில் ரேஞ்சுக்கு விமர்சனம் பண்ணிட்டார் இல்லையா அவங்கள? ஆமாம், சீமானுக்கு விஜயலட்சுமிக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கறதுக்கு பெங்களூர் ஃப்ளாட் வாங்கி கொடுக்கறது, 1 கோடி ரூபா டெபாசிட் போடுறதுல ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அது செய்வதற்கு அந்த அவருக்கு மனசே இல்லை. இந்த நபர் இப்படி தமிழ்நாட்டுக்கு தலைவன், நீங்கள் எடுத்து பார்த்தா இப்படி தலைவனாக இருக்கிறவங்க கூட இப்படி தான் இருக்கேன். இந்த வழக்கு இப்போ உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. தமிழக அரசு தான் நடத்தணும். அதற்காக அந்த காமாட்சி தயாரிப்பாளர் மூலம் உதயநிதி மூலம் போய் ஸ்டாலினை பார்த்து உதவி கேட்குறாரு. சரி, நீங்கள் அதிமுகவோடு சேரக்கூடாது, திமுகவோடு தான் சேரக்கூடாது, தனியாக நிற்கணும், விஜய் எதிர்க்கணும். விஜயலட்சுமி மூலம் விஜயலட்சுமியுடைய துருப்பு சீட்டாக பயன்படுத்தி திமுக விஜயை எதிர்ப்பதற்கு விஜயலட்சுமி வழக்கு பயன்படுகிறது. விஜயலட்சுமி வழக்கு எதற்கு பயன்படுகிறது? விஜயை எதிர்ப்பதற்கு பயன்படுகிறது. இதுதான் சீமானுடைய இன்றைய விஜயலட்சுமி வரலாறு. மன்னிப்பு கேட்பார் நினைக்கிறீங்களா சீமான்? கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க மாட்டார். ஏன்னா மன்னிப்பு கேட்டால் தண்டனை உறுதியாயிரும். தவறு செஞ்சால் தானே மன்னிப்பு கேட்பீங்க. மன்னிப்பு கேட்டாதான் எஃப்ஐஆர் ரத்து செய்யப்படும் சொல்றாங்களே, அண்ணன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நீங்க மன்னிப்பு கேட்கணுன்றாங்க. இல்லை, மன்னிப்பு கேட்டா தவறு செஞ்சது உறுதியாயிருதல். இல்லை, மன்னிப்புனா 2 பேரும் மியூச்சுவலா மன உளைச்சலுக்கு மாற்றி மாற்றி உள்ளாயிருக்கீங்க, 2 பேரும் பரஸ்பரம் மன்னிப்பு கேட்டு விலகிக்கோங்கன்றாங்க. இல்லை, அது மன்னிப்பது விஜயலட்சுமியினுடைய விருப்பம். ஆனால் விஜயலட்சுமியை பொறுத்த வரைக்கும் மன்னிச்சிடும். சீமான் எப்படியாவது இந்த வழக்கில் வெளியே வருவதற்கு விஜயலட்சுமியை எப்படியாவது இந்த சாட்டைகளையும் சேட்டைகளையும் வைத்து பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். ஏன்னா இந்த வழக்கிலிருந்து வெளியே வந்தால் சீமான் தப்புவார், இல்லைன்னா தேர்தல் நேரத்தில் சீமான் முடக்கப்படுவார். அதுக்கான ஒரு நிலைமை இருக்குது. ஆக சீமானுடைய செயல்பாடு உச்சநீதிமன்றத்தினுடைய தலையீட்டின் பேரில் சீமா என்ன செய்ய போகிறார் என்பதை செப்டம்பர் 23க்கு பிறகு தான் இது கணிக்கக்கூடியதாக இருக்கும். 2011 அதிமுக ஆதரவாக திமுக எதிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து விஜயலட்சுமின்னு சொல்றீங்க. இந்த தேர்தலையும் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமிக்காக தான் விஜய்க்கு எதிராக பேச போறாங்க திமுக சப்போர்ட்ல அப்படின்றீங்க. ஸோ எப்படி அவரை வந்து மக்கள் நம்புறாங்கன்னு நினைக்கிறீங்க, குறிப்பா நாம் தமிழ் தம்பிகள்? இல்லைங்க, திமுக அதிமுக எதிராக நீங்கள் 2010 ஈழ போராட்டத்தை உடைய வெளிப்பாடு இளைஞர்கள் பூரா திரண்டு எழுந்தான். பல பேர் அந்த அமைப்பை ஆரம்பித்தாங்க. சீமான் மட்டுமல்ல, பல பேரால் ஆரம்பிக்கப்பட்டது. சீமா வந்து ஒருங்கிணைப்பாளர் தான், தலைவரோ செயலாளரோ அல்ல. அவன் அவ்வளோ பேரையும் நரித்தனமாக வெளியே அனுப்பிட்டு இப்போ இந்த இயக்கத்தை கைப்பற்றிட்டார். வெளிநாடுகளில் நிதி, இங்கே திரள் நிதி, பண்ணை வீடு, ஒரு 10-15 வெளிநாட்டு கார், 20 பவுன்சர், 20 லட்ச ரூபா மாத சம்பளம், 25 கோடி ரூபாய் வீடு, இப்படி பல ஆயிரம் கோடி அவருக்கு வந்துருச்சு. எல்லாம் இந்த ஈழப் பிரச்சனையை ஒட்டி அதை வைத்துக் கொள்வதற்கு இப்போ நீங்கள் திமுக அப்படித்தான் இருக்குது, அதிமுக அப்படித்தான் இருக்குது, பாமக அப்படித்தான் இருக்குது.
அவனுக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது. அந்த அரசியலுக்காக சீமானிடம் போய் திருப்பி சீமானிடம் வெளியேற முடியாமல் சீமான்கிட்ட தங்கி கொள்ளுகிற அரசியல் தான் இந்த தம்பிகள். திமுகவுக்கு போகிறான், திமுக பண்ணுற ஊழல்கள் எல்லாம் தெரியும். அவன் திமுக விட்டு வெளியேற முடியல, அங்கேயே தங்கிக்கிறான். அதிமுகவுக்கு போகிறான், வேலுமணி, தங்கமணி, வீரமணிலாம் பல லட்சம் கோடியை திருடி துபாய் போன்ற நாடுகளில் ஒழிச்சு வச்சுருக்காங்க. வேலுமணி பையன் ஆஸ்திரேலியா ஒரு தீவே வாங்கி வச்சுருக்கதா சொல்கிறாங்க, தனி விமானம் எல்லாம். ஆனால் மக்கள் ஓட்டு போடத்தானே செய்கிறான். அதே மாதிரி தான் என்னதான் ஊழல் இருந்தாலும் சீமானுக்கு ஓட்டு போடுகிற ஒரு கூட்டம் இருக்குது. திராவிட இயக்கங்களுக்கு அதிருப்தியான கூட்டம் சீமானுக்கு பின்னாடி அந்த கூட்டம் தான் நிற்குது. அதை வைத்து அவர் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் பெரிய அளவில் அந்த 7% மீறி வாக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அது குறையாமல் பார்த்து கொண்டால் சரி. ஆனால் இந்த பொது தேர்தல் அதுவும் குறைஞ்சி போயிடும். எல்லாம் விஜய் பின்னாடி போயிட்டான். 8% கூட வர பழசு வராது. இப்போ அந்த வாக்கு அப்படியே விஜய்க்கு போயிடும். அதனால் 8-4 போவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த தேர்தலோட நாம் தமிழரோட பேரம் பேசுகிற வலிமை முடிஞ்சது அரசியல் முடிஞ்சது. அதனால தான் அவர் அனில் குஞ்சுன்னு விஜயை விமர்சனம் பண்ணுவதற்கு தன்னுடைய அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு போச்சு. அதுதான் அவருக்கு விஜய் மேலே கோபம். விஜய் வருவதற்கு முன்பு அவர் நிலைமை வேறு, விஜய் வந்த பிறகு அவருடைய நிலைமை வேறு. ரொம்ப நன்றி சார். அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட பகிர்ந்து பண்ணீங்க. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.